இருந்தாலும் எத்தனை இடங்கள்ல நின்னாலும் எப்படி இருந்தாலும் கூட்டணியில பேச்சுவார்த்தை பங்கிடுனா ஐயா பிஜேபி மூலமா டெல்லி மூலமா தான் பிரிக்கணும். ரைட்டா போனோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஆள் தரமாட்டாரு, அப்புறம் சண்டை போட்டு கிடக்கணும், ஆமா அப்படின்னு கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கூட்ட தூக்கி பொட்டுன்னு போடுறார். உங்களுக்கு தெரியும், இப்ப 10 ஆண்டுகளாக கொள்கை கூட்டணிங்கிற திமுக காங்கிரஸ்ல இன்னும் உடன்பாடே ஏற்படவில்லை. அந்த கூட்டணி தொடருமா என்கிறது தெரியாத நிலையில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. அதை திசை திருப்புவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இல்லை, அங்கே குழப்பம் என்றெல்லாம் பொய் பிரச்சாரங்கள் வைக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி எனக்கு தெரிந்த தகவல்படி 35 to 40 தொகுதிகள் கேட்கிறார்கள். கூட்டணி மந்திரி சபை அமைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கு திமுக ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் தொடருமா என்பதே தெரியவில்லை. அதுபோல தேசிய ஜனநாயக தேசிய முஸ்லீம் லீக்கின் தலைவர் காதர் மைதீன் அவர்கள் ஏற்கனவே 3 தொகுதியில போட்டியிட்டோம், இப்பொழுது 2 தான் தருவேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரு பாவம் அந்த வயதான காலத்துல மூர்ச்சை அடைஞ்சதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுபோல எங்கள் கூட்டணியில எந்த ஒரு நிலையும் இல்லை.